வெல்கம் டு சிவதன்யா அகாடமி. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் என்னன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், வீடியோ போட்டுக்கிறோம். இப்போ அதனுடைய கன்டினியூட்டி நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சம் நம்ம என்ன செய்வோம், சால்வ் பண்ணுவோம். ஓகே, பாருங்க. இரண்டு எண்களின் விகிதம் 6:7, அவற்றின் கூடுதல் 260 எனில் அவற்றில் சிறிய எண் யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது ரெண்டு நம்பர்ஸோடைய ரேஷியோ இருக்கு. அதாவது 6:7ங்கிறது அதாவது எண் கிடையாது, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எந்தனாலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். இப்போ 6 12 7 14 அப்படிங்கிறது இதனுடைய மடங்குகளாக தான் இருக்கும். அதான் என்ன சொல்ல வராங்கன்னா இரண்டு எண்களுடைய விகிதம் தான் 6:7. அதனுடைய அந்த ரெண்டு நம்பரை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 கிடைக்கும். சரிங்களா? அப்பனா அந்த ரெண்டு நம்பரை முதல் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு நம்பர்ல சின்ன நம்பர் என்ன அப்படின்னு கேட்கறேன். சரிங்களா? கண்டுபிடிப்போமா? இரண்டு எண்களின் விகிதம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நமக்கு என்ன செய்யாது, தெரியாதா? அப்ப 6:7ங்கிற ரேஷியோல இருக்கு. 6:7ங்கிற ரேஷியோல இருக்குதுனால நம்ம 6x:7x என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாமா? அதாவது ரெண்டு நம்பருடைய இப்ப நம்ம இதுல எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 12 7 14 சேமா இருக்கா? இப்ப எக்ஸ் ஒய் கொடுக்காம ஏன் ரெண்டுக்குமே எக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 2ன்னு கொடுத்தா 12 வரும், அங்க 14ன்னு வரும். அது டிவைட் பண்ணோம்னா 6 7 தானே கிடைக்கும். இப்ப எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுக்குறோம். 6 18 7 21. அப்ப ரெண்டையும் டிவைட் பண்ணா 6:7 கிடைக்கும். சில இடங்கள் நம்ம எக்ஸ் ஒய்னு கொடுப்போம். ஆனா இங்க நம்ம ரெண்டுமே எக்ஸ்னு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 2ஆல பெருக்குனா இங்க 2ஆலும் பெருக்கணும், இங்க 5ஆல பெருக்குனா அங்கே 5ஆல பெருக்கும். சரிங்களா? அதனால இது 6x 7x நம்ம என்ன செய்யறோம், எடுக்கிறோம். அவற்றின் கூடுதல் அப்படின்னா இதோடைய கூடுதல் 6x பிளஸ் 7x இதனுடைய கூடுதல் எவ்வளவா, 260. அப்ப ரெண்டையும் கூட்டினா 260 கிடைக்குங்க. சரிங்களா? அப்ப 6x 7x கூட்டினா எவ்வளவு, 7 6 13x equal to 260. x is equal to 260 divided by 13. 1 13 13 2 13 26 0. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு, 20. சரிங்களா? இது x நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ரெண்டு நம்பர் எப்படி எடுத்துக்கிறோம், 6x:7x அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப இதை எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போமா? 6 12. சரிங்களா? 6xக்குனா xக்கு பதிலா 20 கொடுத்தோம்னா 6 12 120. 7x 7 × 20 140. அப்ப நமக்கு அந்த ரெண்டு நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு 120 இன்னொன்னு 140. ரைட்? நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? இரண்டு எண்களின் விகிதம் 6:7 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு, கொடுத்துருக்காங்க. அவற்றுக்கு கூடுதல் 260. அப்ப 120 140 கூட்டினா 260 ரைடு தான். அதுல சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சிறிய எண்கிறது 6x 7x எது சிறுசு, 6x. அப்ப 120 தான் நமக்கான சின்ன நம்பர். பெரிய நம்பர் கேட்டா 140. ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ரைட்? அப்ப அந்த இருக்கு பாருங்க. இரண்டு எண்களின் விகிதம் 6:7னா 6x 7x நம்ம என்ன செய்யறோம், எடுக்கிறோம். அதோட ரெண்டையும் கூட்டினா 6x 7x கூட்டினா 260 x கண்டுபிடிக்கிறோம். 6x 7x சப்ஸ்டிட் பண்றோம். சரிங்களா? சின்ன நம்பர் கேட்டா இதுல 6x எடுத்துக்கிறோம், பெரிய நம்பர் கேட்டா 7x எடுத்துக்கிறோம். ஈஸியா நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் போடலாம். சரிங்களா? ரைட்? எக்ஸ் எக்ஸ்னு எடுக்கிறதுக்கு காரணத்தை புரிஞ்சுக்கிறோம். சரியா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. இரண்டு எண்களின் விகிதம் 3:5 என்ன ரேஷியோல இருக்கு, 3:5 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. அவற்றில் பெரிய எண் 75, பெரிய நம்பர் என்னவா 75. அப்ப அந்த ரெண்டு நம்பருடைய கூடுதல் என்ன கேட்கறாங்க. அதாவது ரெண்டு நம்பர் என்ன ரேஷியோல இருக்குன்னு கேட்டா 3:5ங்கிற ரேஷியோல இருக்கு. அதுல பெரிய நம்பர் 75ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சின்ன நம்பர் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு நம்பர் என்ன செய்யணுமா, கூட்டி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பாருங்க. 3:5ங்கிறது அந்த ரெண்டு நம்பருடைய ரேஷியோ. பெரிய எண் இந்த 3 5ல எது பெருசு, 5 தான் என்ன செஞ்ச பெரிய நம்பர். இது பெரியது, இது சின்ன. 3ங்கிறது சின்ன நம்பர் தானே, சிறியது. இந்த பெரிய அதாவது பெரிய இந்த 3:5 என்ற விதத்துல இருக்குதுல பெரிய எண் 75. அப்ப 5க்கு நேரம் அதுக்கான இது வந்து ரேஷியோ, இதுக்கான வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டா 75. அப்ப எதால பெருக்கி இருப்பாங்க, 5 15 75 போடலாம்ல. அப்ப இங்கே 15ஆல பெருக்கணும், கண்டிப்பாக இங்கே என்ன செஞ்சுதான் ஆகணும், 15ஆல தான் பெருக்கணும். அப்ப 5 15 75. அப்ப 3 15 எவ்வளவு, 45. அவ்வளவுதான். அப்ப இந்த நம்பர் 45, இந்த நம்பர் 75. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ரெண்டு நம்பர் 3:5 இருக்கா, 3:5ங்கிற விதத்துல எடுத்துட்டோம். அதுல பெரிய எண் எவ்வளவு, 75. அப்ப இதை 15ஆல பெருக்கணும், இதையும் 15ஆல தான் பெருக்கணும். 5 15 75, 3 15 45. சின்ன நம்பர் 45, பெரிய நம்பர் 75. இந்த நம்பர் நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா ரெண்டு நம்பரையும் கூட்டி சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. 45 75 கூட்டினா எவ்வளவு, சரிங்களா? 45 75 கூட்டினா 75 80 80 40 சரியா 120. ஆன்சர் இருக்கா? அவ்வளவு.
இரண்டு எண்களின் விகிதம் 3:4. அவ்விரு எண்களின் பெருக்குத்தொகை 300 எண்ணில் அவற்றில் பெரிய எண் யாது? அவ்வளவுதான், சேம் கான்செப்ட் தான். இரண்டு எண்களின் விகிதத்தை நம்ம விகிதத்தை பொறுத்து எப்படி எடுக்கணும்? எக்ஸ் ஒய்ன்னு எடுக்கக்கூடாது, எக்ஸ் தான் என்ன செஞ்சுக்கணும் எடுத்துக்கிறோம். 3x 4x ரெண்டு நம்பர் எடுத்தாச்சா? இதோடைய பெருக்கு தொகை 300. அப்ப 3x-ஐயும் 4x-ஐயும் பெருக்குனா 300. 3x × 4x எவ்வளவு? 3×12. x × x எவ்வளவு? x ஸ்கொயர். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பெருக்கும் போது அடுக்குகளை கூட்ட வேண்டும். a பவர் m × a பவர் n = a பவர் m + n. சரிங்களா? அப்ப 3 × 4 3×12 x × x x ஸ்கொயர். 12x ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவா? 300. அப்ப x ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்குமா? x ஸ்கொயரோட வேல்யூ இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, டிவைடுக்கு மாறுமா? 300 / 12. சரிங்களா? அடிக்குமா? 1 12 12. சரிங்களா? 2 12 24, மிச்சம் 6. சரிங்களா? 60 மாறுமா? 5 12 60. தெரியலனா ரெண்டாவது பல்ல கூட என்ன செஞ்சுக்கோங்க, அடிச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25. அப்ப எக்ஸோட வேல்யூ சரிங்களா 5 எடுத்துக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 25. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 5. என்ன கொஸ்டின் எடுத்தாங்க? இதுல பெரிய எண் யாது? அப்ப 3x 4x எடுத்தோமா? 3x 4x. இதுல பெரிய நம்பர் என்ன? 4x. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 5. அப்ப 4 × 5 = எவ்வளவு? 20. ஆன்சர் 20 இருக்கான்னு பாருங்க. முடிச்சு. ஒருவேளை சின்ன நம்பர் கேட்டா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 5 15. ஓகேவா? சின்ன நம்பர் கேட்கலாம், பெரிய நம்பர் கேட்கலாம், ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் கேட்கலாம், ரெண்டுக்குள்ள கூடுதல் கேட்கலாம், இல்ல ரெண்டு நம்பர் பெருக்கி சொல்லுங்கன்னு கூட கேட்கலாம். எப்படி பார்த்தாலும் எக்ஸ் தனியா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்டாலும் என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்க, அப்ப என்ன பண்ணிருக்கோம்? இரண்டு எண்களின் விகிதம் 3:4. சரிங்களா? அதை 3x 4x எடுத்துக்கிறோம். அந்த எண்களின் பெருக்கு தொகை எப்படின்னா 3×12 12 × x × x x ஸ்கொயர் 12x ஸ்கொயர் 300. எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், எக்ஸை கண்டுபிடிச்சோம். 3xல அப்ளை பண்ணா 15, 4xல அப்ளை பண்ணா 20. கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா பெரிய எண் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம என்னன்னா 20 எடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க, 3 எண்களின் கூடுதல் 98. ரைட். அவற்றின் முதல் இரு எண்களின் விகிதம் 2:3. அவற்றில் கடைசி இரு எண்களின் விகிதம் 5:8. எண்ணில் இரண்டாவது எண் என்ன? ஓகே, பாருங்க, 3 நம்பரை கூட்டினா 98 வருமா? அதுல முதல் 2 நம்பருடைய ரேஷியோ 2:3. கடைசி 2 நம்பருடைய ரேஷியோ வந்து 5:8. அப்ப ரெண்டாவது நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே, பாருங்க, எழுதுவோம். இது இருக்கட்டும். முதல் இரு எண்களின் விகிதம் இருக்கா? 2:3 அப்படின்னு இருக்கு. நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கிறோமா? A:B எவ்வளவு? A:B:C முதல்ல நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். A:B அப்படின்னா முதல் 2 நம்பருடைய ரேஷியோ இருக்கு 2:3. இது தெரியாதா? அவற்றில் கடைசி இரு எண்கள் மொத்தமே 3 நம்பர் தான் சொல்லிட்டாங்க. அப்ப கடைசி இரு எண்கள் கொடுக்குறாங்க. கடைசி இரு எண்கள் விகிதம் 5:8. இது தெரியாதா? இந்த 3 எடுத்து அங்க எழுதுவோமா? இந்த 5 எடுத்து இங்க எழுதுவோமா? பெருக்குவோமா? 2 5 10, 3 5 15, 3 24. சரிங்களா? 10 15 24 அப்படிங்கிற ரேஷியோல கிடைக்கும். இதை டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ண என்ன செய்யாது, முடியாது. அப்ப நம்ம இந்த நம்பர் நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஏபிசி அப்படிங்கிறது, அதாவது ஏபிசி 10x எடுத்துக்கலாம், இதை 15x எடுத்துக்கலாம், இது 24x எடுத்துக்கலாம். ரைட். இப்ப நமக்கு ஏபி கொடுத்திருந்தாங்க, பிசி கொடுத்திருந்தாங்க. அதை வச்சு ஏபிசி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 10x 15x 24x அப்படின்னு வந்துருச்சு. இந்த மூணையும் கூட்டினா இந்த 3 எண்களின் கூடுதல் எவ்வளவுமா? 98. அப்ப 10x plus 15x plus 24x equal to எவ்வளவுமா? 98. அதான கொடுத்திருக்காங்க, 98. ரைட். கூட்டுவோமா? 10 15 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25. 25 ஒரு 24 பாத்தீங்க அப்படின்னா 49x 49x equal to 98. இது எல்லாமே எப்படி இருக்கு? பிளஸ்ல இருக்கு. சரிங்களா? அதனால அப்படியே கூட்டி எக்ஸ் தான் போடணும். பெருக்கும் போது இருந்தா தான் நம்ம என்ன செய்யணும், பவர்ல ஸ்கொயருக்கு இப்போ மாறும். 49x ஓட வேல்யூ 98ன்னு கேட்டா எக்ஸோட வேல்யூ 98 டிவைடட் பை 49. ஒரு 49 49, 2 49 98. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 2. எக்ஸோட வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்த வேல்யூ என்ன இந்த இருக்கா? 10x 15x 24x 10x. அப்ப 10ஓட 2 பெருக்கலாமா? 20. அந்த நம்பர் 20.
15 2 30, 24 2 48. அப்ப நமக்கு அந்த 3 எண் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 20 30 48. இந்த 3 நம்பருக்கு முன்னா 98 வரான்னு செக் பண்ணி பாருங்க. 30 20 50 50 48 98 ரைட் தான். இப்போ क्वेश्चन பாருங்க. 3 எண்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 30 48. முதல் இரு எண்களின் விகிதம் எப்படி இருக்கான்? 2:3 இருக்கு. அடுத்து கடைசி இரு எண்களின் விகிதம் 5:8 இருக்கு. எனில் இரண்டாவது எண் என்ன? இந்த இருக்கு பாருங்க, அவங்க என்ன क्वेश्चन கேக்குறாங்க பாருங்க. இந்த இரண்டாவது எண் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இரண்டாவது எண் என்ன? 30. ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. அப்ப क्वेश्चन அவங்க என்ன கேக்குறாங்க அப்படிங்கறத பார்த்தா நம்ம என்ன செய்யணும்? ஆன்சர் கொடுக்கணும். பெரிய எண் கேட்கலாம், சிறிய எண் கேட்கலாம். சரி, இந்த மாதிரி 3 நம்பர்ல கொடுத்து இரண்டாவது நம்பர் என்னன்னு என்ன செய்றாங்க? கேக்குறாங்க. क्वेश्चन எங்க புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாருங்க. முதல் 2 நம்பர் வந்து எதா A:B ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து லாஸ்ட் என்ன B:C கொடுத்திருக்காங்க. A:B:C கண்டுபிடிச்சோம். அதை x நம்ம என்ன செஞ்சோம்? எடுத்தோம். இந்த மூணையும் கூட்டணும். அதுல இருந்து x கண்டுபிடிச்சோம். x கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதுல எத்தனாவது நம்பர்? இரண்டாவது வேல்யூ என்ன கேட்டாங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்து பாருங்க. 6 மீட்டர் நீளம் உள்ள ஒரு கம்பத்தின் நிழலின் நீளம் 15 மீட்டர் எனில் 25 மீட்டர் நிழல் கொண்ட கம்பத்தின் நீளம் என்ன? இது நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிற சம் நம்ம என்ன செய்யலாம்னா இதை சொல்லலாம். சரிங்களா? இருந்தாலும் நம்ம இந்த ஃபார்மட்ல என்ன செய்யலாம்? சால்வ் பண்ணலாம். பாருங்க, 6 மீட்டர் நீளம் உள்ள ஒரு கம்பத்தின் நிழலின் நீளம். சரிங்களா? அப்ப அதாவது நீளத்தையும் நிழலோட நீளத்தையும் ஒரு பக்கம் கம்பேர் பண்றோம். சரிங்களா? ஈஸ்டுல ஈக்குவலுக்கு அந்த பக்கம். சரிங்களா? இங்க என்ன கிடைக்கும் பாருங்க. அந்த நீளத்தையும் நிழலோட நீளத்தையும் என்ன செஞ்சிடலாம்? நம்ம கம்பேர் பண்ண கரெக்டா வரும். சரிங்களா? இப்ப பாருங்க, 6 மீட்டர் நீளம் சொல்லிட்டாங்களா? அப்ப 6 மீட்டர் நீளம் உள்ள ஒரு கம்பத்தின் நிழலின் நீளம் அப்படிங்கிற இது வந்து என்னன்னு கேட்டா, இது கம்பத்தோட உயரம் நீளம். சரிங்களா? அது நிழலோட நீளம். ஒரு கம்பம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கொடி கம்பத்தை எடுத்துக்கிறோம். அந்த கொடி கம்பத்தினுடைய நிழல், அதாவது நீளம் எவ்வளவு, அது அப்படி நிழலா விழும்போது அதனுடைய நீளம் எவ்வளவு அப்படிங்கிறதான் கொஸ்டின். அப்ப நமக்கு இந்த 6 மீட்டர் அப்படிங்கிறது ஒரு அந்த கம்பத்தினுடைய நீளத்தை கொடுத்துருக்காங்க. அதே அந்த நிழலோட நீளம் எவ்வளவு விழுதுன்னு கேட்டா 15 மீட்டர். சரிங்களா? ஓகே, அந்த பக்கம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 25 மீட்டர் நிழல் கொண்ட கம்பத்தோட நீளம் தான் கேட்கறாங்க. அப்ப கம்பத்தோட நீளம் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா அது என்ன விழுது? 25 மீட்டர் என்ன செய்யுதுன்னா நிழல் விழுது. வார்த்தை நல்லா கவனிச்சுக்கணும். கம்பேர் பண்ணும்போது தெளிவா என்ன செய்யணும்? கம்பேர் பண்ணணும். அதாவது 6 மீட்டர் நீளம் உள்ள ஒரு கம்பத்தின் நிழலின் நீளம். அப்ப 6 மீட்டர் நீளம் உள்ள ஒரு கம்பி, அதோட நிழல் வந்து கேட்டா 15 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இது ஈஸ்ட் கூட என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கலாம். சரிங்களா? A:B அந்த மாதிரி கொடுப்போம்ல, அதே மாதிரி தான். அதே மாதிரி 25 மீட்டர் நிழல் கொண்ட, அப்ப நிழல் எவ்வளவுன்னு கேட்டா இங்க கீழே நிழலா தானே எடுத்துக்கோம். 25 மீட்டர். மேல என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா கம்பம். அப்ப இது கம்பத்தோட நீளம், இது நிழலோட நீளம். இங்க கம்பம், இங்க நிழல் கேட்டிருக்குது. கம்பம் தான் கேட்டிருக்காங்க. அப்படி கிராஸ் பண்ணிடுவோமா? 6 × 25 = 15 × x. இங்க 15 கீழே கொண்டு வருமா? 6 × 25 / 15 = x. 5 25, 3 15, 1 3 2 3 6. அப்ப எக்ஸோட வேல்யூ 10 மீட்டர் அப்படின்னு இருக்கான்னு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, 100 மீட்டர் ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு கம்பம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பத்தோட நீளம் டிவைட் பை அந்த நிழலோட நீளம். இந்த பக்கம் அந்த கம்பத்தோடைய நீளம் டிவைட் பை அந்த நிழலோட நீளம் தான் கொடுக்கும். சரிங்களா? மாத்தி கொடுத்துருக்க என்ன கேட்கறாங்கன்னா, அங்க எக்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அப்படியே என்ன செய்ய, இது கம்பத்தோட நீளம், இது நிழலோட நீளம், இது கம்பத்தோட நீளம், இது நிழலோட நீளம். சரிங்களா? அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சோம்னா எக்ஸை கண்டுபிடிச்சோம். எக்ஸ் = எவ்வளவு? 10 மீட்டர். அப்போ 6 மீட்டர் நீளம் உள்ள ஒரு கம்பத்தோட நிழலோட நீளம் 15 மீட்டர் விழுதுன்னா, 25 மீட்டர் நிழல் கொண்ட ஒரு கம்பத்தினுடைய நீளம் என்னவா இருக்குன்னு கேட்டா 10 மீட்டரா இருக்கு. ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, ஒரு உலோக கலவையில் செம்பும் துத்தநாகமும் 7:9 என்ற விகிதத்தில் உள்ளன. இப்படிப்பட்ட கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இல்லைன்னா ஏதாவது சொல்லி என்ன செய்வாங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. செம்போட எத்தனை கலங்க, துத்தநாகத்தோட இதை கலந்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க, ஒரு உலோக கலவையில் செம்பும் துத்தநாகமும் 7:9 என்ற விகிதத்தில் உள்ளது. இது 28 கிலோகிராம் செம்புக்கு எவ்வளவு துத்தநாகம் உருக்க வேண்டும்? ஓகே, பாருங்க, ஒரு உலோக கலவை இருக்கு. அதுல செம்பு துத்தநாகமும், அதாவது ஆர்டர் ரொம்ப முக்கியம், வரிசை ரொம்ப முக்கியமானது. செம்பு
செம்பு துத்தநாகம் எது எதை கலக்கிறோமோ அதை என்ன செஞ்சு எழுதிக்கிறோம். செம்பு துத்தநாகம் எந்த ரேஷியோல இருக்கு? செம்பு 7, துத்தநாகம் 9ங்கிற ரேஷியோல இருக்கு. எனில் 28 கிலோகிராம் செம்பிற்கு எது நேரம் என்ன கேட்காங்க? 28 கிலோகிராம் செம்பிற்கு எவ்வளவு துத்தநாகம் உருக்கணும்னு கேட்கிறேன். அதான கொஸ்டின். ஒரு உலோக கலவையில செம்பும் துத்தநாகமும் 7, 9 ரேஷியோல இருக்கு. 28 கிலோகிராம் செம்பா கரெக்டா? அதுக்கு நேரம் வைக்கணும். 28 கிலோகிராம் செம்புக்கு எவ்வளவு துத்தநாகம் உருக்கணும்னு கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? ரைட், பாருங்க. இது 7:9ங்கிற ரேஷியோல இருக்கு. பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப செம்புடைய ரேஷியோ எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 கிலோகிராமா மாறுது. அப்ப எதால பெருக்கிருப்பாங்க? 7. 4ஆல பெருக்கிக்கலாமா? 7 28. எல்லாம் 28. இங்க 4ஆல பெருக்கி இருந்தா கண்டிப்பாக இங்கேயும் நம்ம என்னதான் செஞ்சிருவோம் ஆகணும்னா 4ஆல பெருக்கணும். 36 கிலோகிராம். சரிங்களா? துத்தநாகம் ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஈஸியா போடலாம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பும் துத்தநாகம் என்ன ரேஷியோன்னு கேட்டா 7, 9 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இதனுடைய வேல்யூ வந்து 28 கிலோகிராமா இருக்கும்போது கண்டிப்பாக 4ஆல பெருக்கணும். இங்கே என்ன செஞ்சுதான் ஆகணும்? 4ஆல தான் பெருக்கணும். அப்ப 4ஆல பெருக்கணும் என்ன ஆன்சர்? 36 கிலோகிராம் சொல்லிட்டு டக்குன்னு போடலாம். கணக்கு செய்யணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கு தான் முன்னாடி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 2ஆல பெருக்கணும், அங்கேயும் 2ஆல தான் பெருக்கணும். சரிங்களா? அந்த வார்த்தை அந்த இங்க 5ஆல பெருக்கணும், அங்கேயும் 5ஆல தான் பெருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பார்த்திருப்போம். அதை வச்சு என்ன இந்த கணக்கு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க. இந்த கொஸ்டின் அது ரிலேட்டடா வரக்கூடிய கொஸ்டின். ஆனா கொஞ்சம் நம்ம என்ன அப்படின்னா எவ்வளவு சேக்கன்னு கொடுக்காங்க. பாருங்க. 200 கிராம் உலோக கலவையில் துத்தநாகமும் தாமிரமும் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளது. இந்த விகிதமானது 3:5ஆக மாற எத்தனை கிராம் தாமிரம் சேர்க்க வேண்டும்? அதாவது 200 கிராம் உலோக கலவையில துத்தநாகமும் தாமிரமும் எப்படி இருக்குன்னு கேட்டா 5:3ங்கிற ரேஷியோல இருக்கு. இதுல இந்த விகிதம் வந்து அவங்களுக்கு எப்படி மாறணும் அப்படின்னா 3:5ஆ மாறணும். அப்ப எத்தனை கிராம் என்ன சேர்க்கணுமா? தாமிரம் சேர்க்க நம்மளோட கொஸ்டின் கேட்கறாங்க. பாப்போமா? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாடல். என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 கிராம் உலோக கலவை எடுத்துக்கிறோம். இருநூறு கிராம் உலோக கலவையில துத்தநாகமும் தாமிரமும் என்ன ரேஷியோல இருக்கு? துத்தநாகம் 5, தாமிரம் 3 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. இந்த விகிதமானது 3:5ஆ மாறும். சரி, இருக்கட்டும். இப்ப நம்ம 200 கிராம் உலோக கலவையில 200 கிராம் உலோக கலவையில துத்தநாகம் தாமிரமும் எவ்வளவு கிராம் இருக்கு? கிராம் தானே கொடுத்துருக்காங்க. அதான் 200 கிராம்ல. சரி, 200 கிராம் சொல்லணும். 200 கிராம் உலோக கலவையில துத்தநாகத்தினுடைய இது வந்து ரேஷியோ, அதோடைய அளவு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? 200 கிராம் உலோக கலவையில துத்தநாகம் தாமிரமும் 5:3 ரேஷியோல இருக்கு. அப்ப 5:3ங்கிறது மொத்தம் 8 ரேஷியோ. எத்தனை பங்கு? இது 5 பங்கு, இது 3 பங்கு. இந்த 8 பங்கு சேர்ந்ததான் என்னது? 200 கிராம் உலோக கலவை. அப்ப இந்த துத்தநாகமும் தாமிரமும் எவ்வளவு கிராம் இருக்குன்னு கண்டுபிடிச்சா நம்ம என்ன செஞ்சோம்? கணக்கு செஞ்சிடலாம். அப்ப 200 கிராம்ல இதனுடைய ரேஷியோ கொடுக்கப்பட்டிருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? போது அதனுடைய அளவை கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? என்ன அளவு? 200 கிராம் இருக்கா? மொத்தம் 8 பங்கா? ரைட். அப்ப நமக்கு 8 பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 200 8ஆல அடிச்சிருவோமா? ஒரு 8 2 16 மிச்சம் 4 8 40. ஒரு பங்கு வந்து எத்தனை கிராம் கேட்டா 25 கிராம் வருது. சரிங்களா? அப்ப மொத்தம் 8 பங்கு 8 25 200 கிராம். இதுல துத்தநாகம் 5 பங்குன்னு கேட்டா 5 25 எவ்வளவு? 125 கிராம். 3 பங்கு 3 25 75 கிராம். கண்டுபிடிச்சாச்சா? 200 கிராம் உலோக கலவையில சரிங்களா 125 கிராம் துத்தநாகம் இருக்கு. தாமிரம் வந்து 75 கிராம் இருக்கு. வேலையை முடிச்சாச்சு. அடுத்து பாருங்க. ரைட். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இருக்கிறத எடுத்து எழுதிக்கிறோமா? 125 கிராம் என்ன இருக்கு? துத்தநாகம். ரைட். 75 கிராம் என்ன இருக்குன்னா தாமிரம் இருக்கு. சரிங்களா?
இவங்களுக்கு இந்த ரேஷியோ எப்படி மாறணும்னு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3:5 மாறணுமா. இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, எதோட எதை சேர்க்கணும்னு கேட்கறாங்க. கொஸ்டின் பாருங்க, எத்தனை கிராம் தாமிரம் சேர்க்க வேண்டும். அப்ப இந்த 175ங்கிறது துத்தநாகம், இந்த தாமிரம் 75 கிராம், இதோட எத்தனை கிராம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு இந்த 3:5ங்கிற ரேஷியோ கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா, எடுத்த உடனே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா 200 கிராம் நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா கண்டுபிடிச்சிக்கணும். 200 கிராம்ல இருந்து துத்தநாகம் எவ்வளவு, தாமிரம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கிராம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமிரம் சேர்க்கணுமா துத்தநாகம் சேர்க்கணுமான்னு பார்க்கணும். இப்ப இங்க என்ன கேட்கறாங்கன்னா தாமிரத்தை தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா சேர்க்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எத்தனை கிராம் தாமிரம் சேர்க்கணும் தான் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப நமக்கு தாமிரத்தோட ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன செய்ய போறோம், சேர்க்க போறோம். சேர்த்தா எப்படி இந்த பக்கம் கிடைக்கணுமா 3/5 3:5 கிடைக்கும். அப்ப நம்ம எதோட மட்டும் சேர்த்தா போதுமான, இது துத்தநாகம் 125 கிராம், இது தாமிரத்தோட நம்ம என்ன செய்யணும், ஏதோ ஒரு அளவை நம்ம என்ன செய்யணும் சேர்க்கணும். இதோட நம்ம தெரியாதா எவ்வளவு கிராம் சேர்க்கணுங்கிறத நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட், பாருங்க இது 125 கிராம்ங்கிறது என்னன்னு கேட்டா துத்தநாகம், தாமிரம் 75 கிராம், தாமிரத்தோட தான் சேர்க்கணும். இப்போ ரெண்டுமே சேர்த்தா மேலே எங்களே எக்ஸ் கொண்டு வந்துடலாம். இங்க தாமிரத்தோட ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம என்ன செய்யணும் சேர்க்க போறோம். அப்ப அப்படி எப்படி மாறும்னு கேட்டா அந்த பக்கம் 3/5 மாறுது. இதை கிராஸ் பண்ணுவோமா, 5 125 எவ்வளவு, 4 120 125 என்ன எவ்வளவு 250 250 500 சரிங்களா, 625 பெருக்கிக்கணும். 5 10 12க்கு 2 மிச்சம் 1 ஓரங்க 625 சரிங்களா, எவ்வளவு 625. இங்க அப்படிங்க கிராஸ் பண்ணுவோமா, 375 பிளஸ் எவ்வளவு எக்ஸ், இது அப்படியே நம்ம அந்த பக்கம் கொண்டு போய் பெருக்கும் போது சரிங்களா, இது ஒட்டுமொத்த வேல்யூக்கும் சேர்த்து தான் நம்ம என்ன செய்யணும்னா பெருக்கணும். சரிங்களா, வெறும் 75 மட்டுமோ இல்ல 3 மட்டும் எக்ஸோ மட்டும் என்ன செய்ய பெருக்கக்கூடாது. இது எல்லாமே ஃபுல் டேர்ம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அங்க மொத்தமா என்ன செய்யணும் கொஞ்சம் போய் பெருக்கணும். அப்ப நம்ம அடுத்து வருவோம் 375 எவ்வளவு சரிங்களா, 3 21 3 5 15 225 பிளஸ் 3 × x 3x 625 அப்படியே வச்சுக்கிறோம். இதை 625 225 இந்த பக்கம் கொண்டுருமா, 625 இங்க பிளஸ்ல இருக்கு, இந்த பக்கம் தான் மைனஸ் 225 = 3x. 625ல இருந்து 225 கழிச்சா எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 400 = 3x. அப்ப x ஓட வேல்யூ 400 / 3. ஓகே ரைட், எதுக்கும் ஆப்ஷன் பாத்துக்கிறோம். எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க, நம்மளும் அப்படியே மாத்திக்கலாம். சரியா, எப்படி மாத்தணும், இந்த 3 அப்படியே வச்சுக்கலாமா, இந்த பக்கம் ஒரு வேல்யூ போடணும். எவ்வளவு போடலாம், 300 300 133 போடலாமா, 133 300 300 333 99 1/3 ரைட். 133 1/3 கிராம் என்ன சேர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமிரம் சேர்க்கணும். ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, ரைட். 133 399 அதோட 1 கூட்டினா 400 400/3 அவ்வளவுதான். சரிங்களா, அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம இது தண்ணீர், அதாவது பால், அப்புறம் தண்ணியை சேர்க்கறது, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிக்விட நமக்கு என்ன செய்யணும் ஏதாவது சேர்க்க சொல்லுவாங்க. எப்படி கொடுத்தாலும் இந்த கொஸ்டின் எப்படி செஞ்சு அப்படின்னு பார்க்கணும். 200 கிராம் கொடுத்துருக்காங்க. இது ஒட்டு மொத்தமான உலோக கலவை. இதுல துத்தநாகமும் தாமிரமும் எவ்வளவுன்னு கேட்டா 5:3ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை பங்குன்னு கேட்டா 8 பங்கு. மொத்தம் எத்தனை பங்கு 8 பங்கு. 200 கிராம்ல 8 பங்கு எவ்வளவுன்னு கேட்டா ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும். 200 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு 8ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 கிடைச்சிச்சு. அப்ப இது 5 × 25 125 கிராம் துத்தநாகமும் 3 × 25 75 சரிங்களா தாமிரமும் கிடைச்சிச்சு. ரைட், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துத்தநாகம் தாமிரமும் எடுத்துக்கிறோம். எதோட சேர்க்க போறோம் அப்படின்னா தாமிரத்தோட ஒரு அளவை சேர்க்க போறோம். தாமிரத்தோட ஒரு அளவு சேர்க்கும் போது அது எப்படி மாறுது 3/5 மாறுது. இது ரெண்டையும் கிராஸ் பண்றோம். இதை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப தெளிவா கிராஸ் பண்ணணும். இது ரெண்டும் இது எல்லாமே ஃபுல் டேர்ம். அதனால இதையும் பெருக்கணும் பிளஸ் இதோட இதையும் பெருக்கிக்கணும். சரிங்களா, மறந்துடக்கூடாது, ரெண்டும் காமனானது. அப்படியே பெருக்கி இருக்கிறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் 3x வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல இருந்து x வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க. 3 133 பெருக்கினா 399 அதோட 1 400/3. அப்ப 133 1/3 கிராம் என்ன செய்யணுமா, நம்ம என்ன சேர்க்க போறோம் தாமிரம் சேர்க்க போறோம். ரைட்,
அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரு எண்களின் விகிதம் 3:5. இரு எண்களிலும் 10 கூட்டினால் அவைகளின் விகிதம் 4:5 என மாறுகிறது எனில் அவ்விரு எண்கள் யாவை? இரண்டு எண்களோட விகிதம் கொடுத்துட்டாங்களா? ரைட், நம்ம என்ன எடுக்க போறோம்? 3:5 கொடுத்துட்டாங்களா? அப்ப 3x 5x அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ரெண்டு நம்பர்ல ரெண்டு எண்களும் என்ன செய்யணுமா? 10 கூட்டணுமா? அப்ப 3x ஈஸ்ட்ங்கிறது என்ன செஞ்சுக்கலாம்? வகுத்தல் கொண்டு வந்துடலாம்ல. 5x ரெண்டையும் 10 கூட்டுதான். அது எப்படி மாறுதான்? 4/5ன்னு மாறுது. அப்ப அந்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. அப்படியே கிராஸ் பண்ணிடுவோமா? 3x பிளஸ் 10 இது காமனானது. சரிங்களா? 5 5 கொண்டு ரெண்டையுமே பெருக்கணும். 4 5x பிளஸ் 10 பெருக்கிறோமா? 5 3 15x பிளஸ் 5 10 50 4 5 20x 4 10 40 இந்த 15x அந்த 3 பேருமா? அப்ப 20x மைனஸ் 15x 50 40 இங்க கொண்டு வந்துருவோமா? 50 மைனஸ் 40 20xல இருந்து 15x கழிச்சா 5x 5x ஓட வேல்யூ 50 40 கழிச்சா 10 5x ஓட வேல்யூ 10. அப்ப x ஓட வேல்யூ 10/5 ஓரஞ்சு 5 இரஞ்சா 10 x ஓட வேல்யூ 2. क्वेश्चन என்ன கேக்குறாங்க? அந்த இரு எண்கள் யாவை அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இரு எண்கள் என்னது? 3x 5x எடுத்தோமா? 3x 5x தான் நமக்கான எண்கள். அப்ப முவி 2 6 I 2 10 6 10 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஓகே, அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். இரு எண்களின் விகிதம் 3:5. அப்ப நம்ம ரெண்டு நம்பரை எதுக்காக x தான் நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். 3x 5x எடுப்போம். சரிங்களா? அந்த 3x 5x எப்படி எழுதிக்கலாம்? 3x வகுத்தல் 5x எழுதிக்கலாம். ஓகேவா? ரெண்டு நம்பரையும் என்ன செய்யும்? ரெண்டு நம்பர்லயுமே இரு எண்கள்லயுமே 10 கூட்டணும்னு சொல்லிட்டாங்க. மேலே எண்களையும் 10 கூட்டுதான். அவைகளின் விகிதம் எப்படி மாறுது? ரைட் சைடு எப்படி மாறுதுன்னு கேட்டா 4:5 என்ன செய்யுது? மாறுது. அப்படியே கிராஸ் பண்ணும்போது இது ஃபுல்லா கிராஸ் பண்ணணும். இந்த பக்கம் ஃபுல்லா என்ன செஞ்சிடணும்? பெருக்கணும். பெருக்கி கொண்டு வரும்போது ஒரு ஆன்சர் எக்ஸ் கிடைச்சிருக்கு. எக்ஸை கொண்டு போய் நமக்கு தேவையான எடுத்தோம் பார்த்தீங்கன்னா 3:5x 3x 5x எடுத்தோமா? அதுல கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்னதுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன செஞ்சிடணும்? கிடைச்சிடும். ரெண்டு நம்பரோட ரேஷியோ கிடைச்சிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7:15 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்ட அந்த விகிதம் 7:11 மாறும்? ஓகே, 7:15 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு, என்ற விகிதம் இருக்கு. அதோட எந்த நம்பரை கூட்டினா அது 7:11 மாறும்னு கேட்கறாங்க. சரிங்களா? இது தெரியாதா? 7x 15x வச்சுக்கிறோமா? ஓகே, அதாவது 7:15 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அது எந்த எண்ணின்னு தெரியாது. அதுல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எக்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப இது 7/15 எடுத்துக்கிறோமா? 7/15 இதோட எந்த எண்ணை கூட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விகிதம் 7. அப்ப மேல எங்கிலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸால கூட்டிக்கலாமா? மேல எங்கிலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எக்ஸால கூட்டிக்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா அது எப்படி மாறுது? அந்த விகிதம் எப்படி மாறுதுன்னு கேட்டா 7/11 மாறுது. ஓகேவா? ரைட், அதாவது வேற ஒண்ணும் இல்ல, 7:15 7/15 இருக்கிறோம். அதோட நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸ் மேல எங்கிலையும் கூட்டுறோம். அது 7/11 மாறுதுன்னு எடுத்துக்கலாம். கிராஸ் பண்ணுவோமா? 11 × 7 + x 7 × 15 + x 11 × அப்படியே 7 + x பெருக்கிறோம். சீக்வலுக்கு அந்த பக்கம் 7 15 + x அப்படியே பெருக்கிறோம். சரிங்களா? 11 77 + 11x 7 15 7 10 70 7 5 35 105 + 7x இதை கழிச்சிருவோமா? 11xல இருந்து பக்கம் 7x கொண்டு வந்துரும். 11x - 7x = 105 - 77. சரிங்களா? ஓகே, 11xல இருந்து 7x கழிச்சா எவ்வளவு? 4x. 105ல இருந்து 77 நம்ம என்ன செஞ்சு கழிச்சுக்கலாம்? 15ல இருந்து 7 கழிச்சா 8. சரிங்களா? 9ல இருந்து 7 கழிச்சா 2 28. x ஓட வேல்யூ 28 / 4 ஒரினாங்க நாங்க. சரிங்களா? 7 நாங்க 28. x ஓட வேல்யூ எவ்வளவு? 7. சித்தார்க்கு பாருங்க. முடிஞ்சா? வேற ஒண்ணும் இல்ல, சேம் தான். 7:15 அப்படிங்கிறது வந்து ரேஷியோவை கொடுத்துட்டாங்க. 7:15
என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்ட அந்த விகிதம் 7:11 மாறும் கேட்கறாங்க. அப்ப 7:15 அப்படியே எடுத்துக்கிறோம். அதோட மேலே இங்கிலே நம்ம என்ன செய்றோம், தெரியாத நம்பர் எக்ஸை கூட்டுறோம். அப்படி கூட்டும் போது என்ன ஆகுதுன்னா 7/11 கிடைக்கும். இந்த 11 கொண்டு போய் மொத்தமா என்ன செய்றோம், பெருக்கிறோம். இந்த 7 கொண்டு போய் மொத்தமா கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்றோம். 11 7 77 பிளஸ் 11 எக்ஸ், 7 15 105 பிளஸ் 7 எக்ஸ், 11 இந்த 7 எக்ஸ் அங்க போகும்போது கழிக்கிறோம். 105 இந்த பக்கம் 77 வருது. 4 எக்ஸ் கழிச்சா சரிங்களா, இதை கழிச்சா 28, எக்ஸோட வேல்யூ என்ன கேட்டா 7. இப்ப இந்த 7:15 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்ட அந்த விகிதம் 7:11 மாறுதுன்னு எதை கூட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 கூட்டம் நமக்கு என்ன செய்யணும், போதுமானது. வேணா கூட்டி பார்ப்போமா, ஆன்சர் வேணா கரெக்டான வேணா செக் பண்ணி பார்ப்போம். 7:15 சரிங்களா என்ற எந்த எண்ணை கூட்டணும்னு கேட்காங்க. அப்ப 7/15 எழுதிக்கிறோம். இதோட மேல இங்கிலையும் நம்ம என்ன நம்பர் நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு, 7 கிடைச்சிச்சா, 7 மேல இங்கிலையும் கூட்டுறோம். அது எப்படி மாறணும், 7/11 மாறணும் சரிங்களா. 7 7 எவ்வளவு 14 சரிங்களா. 15 ஒரு 7 22 சீக்வல் டு 7/11 ஆன்சர் வருதான்னு பார்ப்போமா. 7 2 14 11 2 22. அப்ப 7/11 சீக்வல் டு 7/11 வந்துருச்சா. சரி, அது நார்மலா ஆப்ஷன்ல இருந்து என்ன செஞ்சிடலாம்னா போயிடலாம் சரிங்களா. அது ஈஸியான மெத்தட் தான். இதை நம்ம ப்ரொசீஜர் படி என்ன செஞ்சிடலாம் பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம். இது வந்து நமக்கு பிளட் அண்ட் ரிலேஷன்ல வரும் சரிங்களா. சாரி, பிளட் அண்ட் ரிலேஷன்ல ஏஜ் சிஸ்டம்ல வரும், வயது கணக்குகள்ல வரும் சரிங்களா. அதுல நமக்கு ரேஷியோ வந்து ரொம்ப பெரிய அப்ளை பண்ணக்கூடிய நமக்கு ஒரு டாபிக் இந்த ரேஷியோ இந்த ப்ரொபோர்ஷன் தான் சரிங்களா. இது தெரிஞ்சாதான் நம்ம அங்க என்ன செய்யணும் போட முடியும் சரிங்களா. பாருங்க, தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம். அப்ப தந்தை, இது தந்தைன்னு எடுத்துக்கிறோம், இந்த பக்கம் மகன் எடுத்துக்கிறோம். இவங்களோட வயதுகளின் விகிதம் எப்படி இருக்குன்னு கேட்டா எதுவுமே கொடுக்கல, அதெல்லாம் தற்போதைய வயது விகிதம் எடுத்துக்கிறோம் சரிங்களா. 3:11 20 வருடங்களுக்கு பின்பு. அப்ப நமக்கு இது என்ன எப்படி எடுத்துக்கலாம், 3x 11x எடுத்துக்கலாம் சரிங்களா. 20 வருடங்களுக்கு பின்பு. அப்ப இந்த 3x இது எப்படி அதிக்கலாம், வகுத்துல அதிக்கலாமா, 11x. 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு கேட்கறாங்க சரிங்களா. 20 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டா இப்ப அவரேஜா நமக்கு ஒரு 25 வயசு இருக்குன்னு கேட்டா இன்னொரு 5 வருஷம் கழிச்சுன்னு கேட்டா என்ன செய்யும், 5 கூட்டணும் 30 வருஷம். இப்ப நமக்கு இந்த 2026 வந்து நமக்கு 25 வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை கேட்டா கழிக்கணும், 20 வயசா இருந்திருக்கும் சரிங்களா. இங்க என்ன கேட்கணும், 20 வருஷத்துக்கு அப்புறம்னு கேட்கறாங்க. இப்ப அப்ப ரெண்டு நம்ம என்ன செய்யணும், கூட்டணும். இதை நம்ம என்ன செய்யணும், கூட்டுறோம். அதாவது அப்பாவுக்கு வயசாகும் போது பிள்ளைக்கு வயசாக செய்யும் சரிங்களா. ரைட், ஓகே. இப்படி இருக்கும்போது அந்த என்ன ரேஷியோ அது மாறுதுன்னு கேட்டா 2:1 ரேஷியோவா மாறும். அப்ப 2/1 அவ்வளவு. இதுக்கப்புறம் கிராஸ் பண்ணிடலாம். அதாவது இதுதான் நமக்கு முதல்ல எழுத தெரியணும். தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் 3:11. அதாவது 3x 11x எடுக்கிறோம். 3x டிவைடட் பை 11x எடுத்துக்கலாம். பிளஸ் எதுக்காக கூட்டுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டா பிளஸ், அப்புறம் கேட்டா பிளஸ், இதுக்கு முன்னாடி கேட்டா மைனஸ். ரெண்டு பேருக்குமே வயசை கூட்டணும். 20 வருஷத்துக்கு அப்புறம், இங்க என்ன அப்படின்னா 20 வருஷத்துக்கு அப்புறம். எப்படி மாறிடுச்சு, 2:1 மாறிச்சு. அப்ப 2/1 என்ன செஞ்சிச்சு, மாறிடுச்சு. இதுக்கப்புறம் கிராஸ் பண்ணிடுவோமா. 1 இன்ட்டு 3x பிளஸ் 20 சீக்வல் டு 2 இன்ட்டு 11x பிளஸ் 20. இதை பெருக்கணும் அதே தான் வரும். 3x பிளஸ் 20 2/11 22x பிளஸ் 2 2 4 40. இந்த 3x அந்த பக்கம் கொண்டு போயிருவோம் சரிங்களா. 3x பிளஸ் 20 சீக்வல் டு 22x பிளஸ் 40 இருக்கா. ரைட், ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நாங்க கொண்டு போயிருவோமா. ரைட், மறுபடியும் ஒன்றே பாருங்க. அதாவது 3x 11x நம்ம என்ன செஞ்சு எடுத்துக்கிறோம், பிளஸ் 20 இங்கேயும் பிளஸ் 20 நமக்கு என்ன ரேஷியோல மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2:1 மாறுது. அப்ப நமக்கு 3x பிளஸ் 20 சீக்வல் 2/11 22x பிளஸ் 2 2 40 சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே என்ன செய்யணும், கழிச்சு பார்த்துருவோமா. பாருங்க, இதுல நமக்கு என்ன அப்படின்னா 3x 22x இருக்கா. கொஸ்டின் செக் பண்ணிடலாமா. தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் வீதம் 3:1. 20 வருடங்களுக்கு பின்பவர்களின் வயதும் 2:1. சரி, 3:1 சரிங்களா. இங்க 3:11 எடுத்துட்டோம் நினைக்கிறேன் சரிங்களா. சாரி, அது நம்ம 11 எடுத்துட்டோம் சரிங்களா. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ அதை செஞ்சிடலாம். தந்தை மற்றும் மகன் இருக்கா, அப்போ 3x அங்க பாருங்க, இது விகிதம் 3:1 சரிங்களா, 3:11 எடுத்துட்டு நினைக்கிறேன். 3x:1x சரிங்களா. இப்போ லாஜிக்கா கூட யோசிச்சிருக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, தந்தை மகன் இருக்கு, எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தந்தைக்கு தான் வயது அதிகமா இருக்கும், மகனுக்கு என்ன கம்மியா தான் இருக்கும். சரி, அது 11 எடுத்துட்டோம். ரைட், ஓகே, பாருங்க மாத்திக்கலாம். ஒரு தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் 3:1. அப்போ 3x 20 வருஷங்களுக்கு அப்புறம் சேம் கான்செப்ட் தான். அப்ப 3x by 1x, அப்ப x 20 வருஷத்துக்கு அப்புறமா, அப்ப பிளஸ். இது எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2:1 மாறுது, 2/1 மாறுது. ரைட், அப்படியே கிராஸ் பண்ணுவோமா, 3x plus 20, இது அப்படியே பெருக்குமா, 2 × x plus 20 அப்படியே பெருக்கிறோம். 3x plus 20 is equal to 2x plus 2 20 எவ்வளவு, 40. அடுத்தது பாருங்க, இந்த 3x கொண்டு வந்துருமா, 3x minus 2x, 40 அப்படியே வச்சுக்கலாம், பிளஸ் அந்த மைனஸ் மாறுமா, 20. 3x ல இருந்து 2x கழிச்சா x, 40 ல இருந்து 20 கழிச்சா 20, x ஓட வேல்யூ தான் 20. இதை எடுத்து நமக்கு என்ன அப்படி பாத்தீங்கன்னா, என்ன கொஸ்டின் கேட்கறான்னு பார்க்கணும். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது, இதைத்தான் நம்ம என்ன செய்யணும், தற்போதைய வயதுன்னு என்ன செய்வோம், எடுப்போம் சரிங்களா. 3x x, இது தந்தை, இது மகன். எக்ஸுக்கு பதிலாக என்ன 20 கொடுக்கலாமா, அப்ப 3 × 20, எக்ஸுக்கு பதிலாக 20, அப்ப 3 2 6, இங்க 20. தந்தைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 வயது, மகனுக்கு 20 வயது. சொல்லிருக்கான் மறுபடியும் ஒன் டைம் பாருங்க. இதுல நம்ம என்னன்னா 3:1 பதிலாக 3:11 அப்படின்னு போட்டதா நமக்கு கொஞ்சம் ஆன்சர் வர மாட்டேன். ரைட், பாருங்க, தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் 3:1. அப்ப இந்த எதுவுமே கொடுக்கல அப்படின்னா தற்போதைய எடுத்துக்கணும். 3x x சரிங்களா, 3x x 20 வருடங்களுக்கு பின்பு அவர்களின் வயது, அப்ப பிளஸ் மேலே கீழே என்ன செய்யும், 2 பேருக்குமே வயசு கூடும், 20. அது எப்படி மாறுதுன்னு கேட்டா 2:1 என்ன செய்யுதுன்னா மாறுது. அப்புறம் என்ன கிராஸ் பண்றோம், இது அப்படியே கிராஸ் பண்றோம், இதையும் அப்படியே கிராஸ் பண்றோம். நம்ம ஈக்குவல் பண்ணி கொண்டு வரும்போது ஆன்சர் x ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. x ஓட வேல்யூ எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க, 20. அதை கொண்டு போய் தந்தையோட தற்போதைய 3x x எடுத்துக்கிறோம். அப்ப 3x கேட்டா 3 20 60, இங்க x கேட்டா 20 சரிங்களா. இது வந்து தற்போதைய வயது நம்ம என்ன செஞ்சிருப்பாங்க, கொஸ்டின்ல நம்ம கேட்டிருக்காங்க. ஒருவேளை என்ன செய்வாங்க, இதே மாதிரி நமக்கு தற்போதைய வயது கிடைச்சிடும், 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு வயசுன்னு கேட்கலாம். அப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப 60னா அவருக்கு 65, இவருக்கு 25 என்ன செஞ்சிருமா மாறும். அப்ப எப்படி நம்ம தற்போதைய வயதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கூட்டிக்கலாம். எத்தனை இதுக்கு அப்புறம் அவருக்கு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க சரிங்களா. ஓகே, இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மகனுக்கு தான் என்னன்னா கம்மியா இருக்கும் சரிங்களா, தந்தையை பொறுத்தளவு அதிகமா தான் இருக்கும். இப்போ 2 பேரை பேர் சொல்லி கம்பேர் பண்ணாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பா தந்தை மகன் அல்லது தாய் மகன் இருந்துச்சுன்னா தாய்க்கு வயது அதிகமா இருக்கும், மகனுக்கு எப்பவுமே என்ன கம்மியா தான் இருக்கும். அதை வச்சு என்ன நம்ம போட்டுலாம் சரிங்களா. ஓகே, பாருங்க, இது நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த நம்பரை கூட்டும் போது இப்படி மாறுது, குறைக்கும் போது, அப்புறம் தாமிரம் துத்தநாக கணக்குகள் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பரோடய ஒரு நம்பரை கூட்டும் போது ரேஷியோ மாறுச்சுன்னா என்ன செய்யணும், எவ்வளவு தாமிரத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் பூரா என்ன செஞ்சோம் இதுல பார்த்துருக்கோம். இதுல நமக்கு வயது கணக்குகள் தனி டாபிக் இருக்கு, அதுல வரும்போது நம்ம என்ன செய்ய பார்ப்போம். இது வந்து நமக்கு ஈஸ்டர்ல ரேஷியோல வரதுனால அதை நம்ம ஒரே ஒரு டைமா மட்டும் பார்த்துருப்போம் சரிங்களா. இதோட நமக்கு இந்த டைப் என்ன செஞ்சுன்னா முடிஞ்சு சரிங்களா. அடுத்த டைப்ல நம்ம என்ன செய்வோம், சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.